தி $100 ஸ்டார்ட் அப் பை கிறிஸ். ஸோ இந்த புக்கை பார்த்தீங்கன்னா 2022 நான் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ அப்போலேருந்து இன்னை வரைக்கும் என்னால் மறக்க முடியாத ஒரு லைஃப் லெசன் அப்படின்னா இந்த புக். வி ஆர் நாட் செல்லிங் ஹார்ஸ் ரைடு, வி ஆர் ஆஃபரிங் ஃப்ரீடம். நம்ம எல்லாருமே பீச் போயிருப்போம் இல்லையா? ஸோ அந்த பீச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ஸ் ரைடு பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ அந்த ஹார்ஸ் ரைடு பண்ணுறவங்க எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்க, எப்படி அந்த பையனால் வந்து ஒவ்வொரு ரைடுக்கும் 300லேருந்து 500 ரூபாய் வந்து அவனால் சார்ஜ் பண்ண முடியுது அப்படின்னா he is selling happiness. அந்த ஹார்ஸ் ரைடு மூலயமா அவன் ஒரு சந்தோஷத்தை விற்கிறான். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இந்த புக்கில் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அண்ட் இந்த புக்கில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கான கம்ப்ளீட் கைட்லைன் இருக்கும். ஹே ரீடர்ஸ், இட்ஸ் வினேஷ் அண்ட் வெல்கம் டு நார்கோட்டிக் ரீடர். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 சாப்டர்ஸ் இருக்குது. அந்த 6 சாப்டர்ஸோட நேம் என்ன அப்படின்னா ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ்னா என்ன, கஸ்டமர் டிஸ்கவரினா என்ன, வேல்யூ கிரியேஷன், ஒரு ப்ராடக்ட்டுக்கு நம்ம எப்படி ப்ரைஸிங் ஃபிக்ஸ் பண்ணுறது, அண்ட் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது, அண்ட் அந்த ப்ராடக்டை எப்படி லான்ச் பண்ணுறது. இந்த 6 சாப்டர்ஸ் மட்டும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 6 சாப்டர்ஸ்லுமே ஒரு சில கொஷின்ஸ் அவர் கேட்டிருப்பார். அந்த கொஷின் எல்லாத்துக்குமே நான் ஒரு பிஸ்னஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பிஸ்னஸை நம்ம ஒரு ஆன்சராக வச்சுக்கிட்டு அந்த கொஷினுக்கான ஆன்சர் எல்லாமே அந்த பிஸ்னஸ் ஓரியன்டாக தான் வரப்போகுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சாப்டர் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ். வாட் வில் யூ செல் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நீ என்ன விற்க போற அப்படின்றத தெளிவா ஃபர்ஸ்ட் இருக்கும். இன்னைக்கு நான் எடுத்திருக்கக்கூடிய செக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ். வாட் வில் யூ செல் அப்படின்ற அந்த கேள்விக்கு நம்மளோட ஆன்சர் அண்ட் ஆன்லைன் கோர்ஸ். வாட் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் வில் யூ ஆஃபர். நீ என்ன மாதிரியான ப்ராடக்ட், என்ன மாதிரியான சர்வீஸ் நீ ஆஃபர் பண்ற அப்படின்னா வந்து ஒரு கோர்ஸ் வந்து செல் பண்ற, அது உன் மொபைல்லே ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்க போகுது. அண்ட் அதுல வந்து லைவ் மென்டர்ஷிப் இருக்க போகுது அண்ட் ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ். நீ ஏதாவது ஒன்று செல் பண்ணுற அப்படின்னா அது கூட சம்திங் ஃப்ரீ யூ கேன் பி அட்டாச்ட். ஓகே, ஸோ அதுதான் தேர்ட் கொஸ்டின் வந்து இஃப் ஐ பே யூ ஃபார் த கோர்ஸ் வாட் வில் ஐ கெட் பெனிஃபிட். நான் உனக்கு இந்த கோர்ஸ்க்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு என்னெல்லாம்டா பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்ற கேள்விக்கு யூ ஹாவ் டு ஆன்சர். என்னென்ன அப்படின்னா நீ வந்து உன்னுடைய ஸ்கில் அப்கிரேட் பண்ணிக்கலாம், நீ உனக்கு வந்து டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸ் நான் உனக்கு ப்ரொவைட் பண்ணுவேன், அது மூலயமா நீ வந்து ஒரு பெரிய பெரிய என்என்சிஸ்க்கு நீ ஒர்க்கு ஜாயின் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு பார்ட் டைம் ஜாப் தேடுற அப்படின்னா அந்த பார்ட் டைம் ஜாபுக்கான ஃப்ரீலான்சிங் ஒர்க்குமே நீ இதில் என்ரோல் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதுதான் வந்து உன்னுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ். நீ ஒரு கோர்ஸ் இந்த மாதிரி செல் பண்ண போறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆன்சர்ஸ்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. செகண்ட் சாப்டர் என்ன அப்படின்னா கஸ்டமர் டிஸ்கவரி. உன் கஸ்டமர் எங்கெல்லாம் இருக்கான், அவனை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது, அதுக்கான சாப்டர்ல கேள்வி ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஹூ வில் பை இட். யாரெல்லாம் உன்னோட கோர்ஸை வாங்குவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு, ஹவுஸ் ஒய்ஃப்ஸு, ஜாப் சீக்கர்ஸு, கிரியேட்டர்ஸ். நீ கிரியேட் பண்ணுற கோர்ஸு யாரெல்லாம் வாங்குவாங்கன்னு ஃபர்ஸ்ட் நீ கேட்டகரி வைஸ் பிரிச்சிடணும். இந்த 4 கேட்டகரியில் யாரெல்லாம் வந்து உன்னுடைய கோர்ஸை வாங்குவாங்க அப்படின்னு பார்த்துக்கோ. அடுத்து வாட் டு பீப்புள் ரியலி வாண்ட். மக்களுக்கு என்ன உண்மையாக தேவை அப்படின்னா அவங்களுக்கு ஃப்ரீடம், கான்ஃபிடன்ஸ், இன்கம் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட். இது 4 தான் பீப்புளுக்கு கண்டிப்பாக வேணும். அண்ட் தென் டஸ் ரியலி பீப்புள் ஸ்பெண்ட் மணி ஆன் திஸ். உண்மையிலேயே மக்கள் இந்த மாதிரியான கோர்ஸுக்கு பணம் செலவு பண்ணி படிப்பாங்களா அப்படின்ற கேள்விக்கு கண்டிப்பாக எல்லாரும் படிப்பாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்கள வாங்கிட்டு இருக்க இன்கம்லேருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஸோ டெஃபினட்டாக அவங்களோட இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அவங்க வாங்குவாங்க. அண்ட் தென் சைடு ஹசில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், ஜாப் சீக்கராக இருக்கலாம், இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். அவங்க படிச்சுக்கிட்டே இல்லை அவங்க வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு ஒர்க் பண்ணுறதுக்காக இந்த கோர்ஸ் படித்தா அவங்களுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இந்த கோர்ஸை என்ரோல் பண்ணுவாங்க. ஹூ ஆர் யுவர் கஸ்டமர்ஸ். யாரெல்லாம் உன் கஸ்டமர்ஸ் அப்படின்னா நீ வந்து ஏஜ் கேட்டகரியாக ஃபர்ஸ்ட் ஃபில்டர் பண்ணும். ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எடுக்கிறியா 20 to 45 வரைக்கும். ஏன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களும் உங்களோட கோர்ஸ் எடுக்கிற மாதிரி நீ வச்சாதான் நீ அதிக என்ரோல்ஸ் கொண்டு வர முடியலையா. ஹூ ஆல் ஆர் வில்லிங் டு லேர்ன். அதாவது கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஆர்வம் உள்ளவர்கள் 20 வயசுலேருந்து 45 வயசு உள்ளவங்க கண்டிப்பாக உங்களோட கோர்ஸை வாங்குவாங்க. அவங்களாம் தான் உன்னுடைய கஸ்டமர். வேர் ஆர் யுவர் கஸ்டமர்ஸ். உன் கஸ்டமர்ஸ் எல்லாம் எங்கே இருக்காங்க அப்படின்னா தி ஆல் ஆர் இன் ஆன்லைன். எல்லாருமே ஆன்லைனில் தான் இருப்பாங்க. ஹவு டு யூ ஃபைண்ட் யுவர் கஸ்டமர்ஸ். உன் கஸ்டமர்ஸ் ஆன்லைனில் இருக்க கஸ்டமர்ஸை எப்படி நீ அவங்கள தேடி கண்டுபிடிப்ப? ஒன்னே நீ வந்து யூடியூப் வீடியோஸு, ரீல்ஸு, போஸ்ட்டு, சோஷியல் மீடியாவில் நீ ஆன்லைனில் ரீச் பண்ணுறதுக்கான வேரியஸ் வேஸ் இருக்குது. இது எல்லாத்து மூலயமாவும் உன்னுடைய கஸ்டமர்ஸை நீ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். தேர்ட் சாப்டர் என்ன அப்படின்னா வேல்யூ கிரியேஷன். உன் கோர்ஸ்க்கு ஏன்ப்பா நான் ஜாயின் பண்ணும், நீ என்ன வேல்யூ அடிஷன் எனக்கு கொடுக்குற நான் உன்னோட கோர்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு அப்படின்ற கேள்விக்கு ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஹவு வில் யுவர் பிஸ்னஸ் ஐடியா ஹெல்ப் பீப்புள். உன் பிஸ்னஸ் ஐடியா மட்டும் எப்படி ஒர்க் ஆகும் நீ நினைக்கிற அப்படின்ற அந்த கேள்விக்கு ஃபர்ஸ்ட் நான் உங்களுடைய பயத்தை போக்குறேன். இந்த கோர்ஸை நீ ஜாயின் பண்ணுறது மூலயமா எனக்கு தெரியாது, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஜாவா தெரியாது அப்படின்னா
அதை நான் கம்ப்ளீட்டாக உனக்கு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னா அதை கற்றுக்கிறதுக்கு அதை வந்து தெரியாது அப்படின்ற அந்த ஒரு பயம் உனக்கு இருக்காது இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு உனக்கு தெரியாது அப்படின்ற விஷயத்த நான் உனக்கு கற்றுத்தரேன். அது மூலயமா உனக்கு பயம் இருக்காது. அந்த பயம் இல்லாதது மூலயமா நீ அடுத்து இன்னொரு ஜாபுக்கு போகிற ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கிடைக்கும். ஓகேவா? வாட் இஸ் த பெஸ்ட் வே டு ஷோ பீப்புள் ஹவு யூ கேன் ஹெல்ப்? நான் எப்படா உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன்னா, என்கிட்ட நிறைய டேட்டாஸ் இருக்குது. அதாவது என்கிட்ட படித்த ஒருத்தன் இதே மாதிரி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஸ்டோரிஸ் நீ சொல்லலாம். ஓகேவா? உங்கள் கோர்ஸில் ஒருத்தர் என்ரோல் பண்ணால் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ இருந்தான், அவன் வந்து அதுக்கப்புறம் ஒரு எம்என்சியில் ஜாயின் பண்ணிட்டேன் இந்த கோர்ஸ் எடுத்துகிட்டு அப்படின்னு நீ சொல்லலாம். லைவ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். அதாவது நீ வந்து ஒரு ரெகுலராக நீ சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற உன்னோட கோர்ஸை எதில் ப்ரொமோட் பண்ணுறியோ அதில் யாருக்கெல்லாம் அந்த கோர்ஸ் ரிலேட்டடான டவுட் இருக்கோ அவங்களுக்குலாம் நீ லைவ்ல வந்து கொஷின் அண்ட் ஆன்சர் கொடுக்கணும். ஓகேவா? அவங்க கேட்குற கேள்விக்கு நீ ஆன்சர் கொடுத்துட்டே இருந்தால் தான் உன் மேலே ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகி நீ சொல்கிற கோர்ஸில் அவங்க என்ரோல் ஆவாங்க. சக்ஸஸ் ஸ்டோரிஸ், அதாவது உன் கோர்ஸை ஜாயின் பண்ணி அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே உன்னுடைய சேனல் நீ எதில் உன்னோட இது செல் பண்ணுறியோ அதில் வந்து நீ அதை போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? அண்ட் தென் புட் தம் இன் அ ரியல் ப்ராஜெக்ட். அதாவது அவங்கள வெறுமனே நீ வந்து கோர்ஸ் மட்டும் சொல்லி கொடுக்காம அதுக்கப்புறம் நீ அவங்கள உட்கார வச்சு ஒரு ரியல் ப்ராஜெக்டில் உட்கார வைக்கணும். ஸோ அப்போ தான் அவனுக்கு உன் மேலே இன்னும் ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். ஓகேவா? அண்ட் தென் ஒரு ப்ரோட்டிப் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, 100 சோர்ஸ் 100 கண்டென்ட் யூ ஹாவ் டு கிவ் அ வேல்யூ கண்டென்ட். அதை நீ கொடுத்தா மட்டும்தான் ஒரு ப்ராடக்டை ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் கண்ணை மூடிட்டு வாங்கும். ஏன்னா அவன் கொடுத்த 100மே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஸோ அவன் இதுக்கு சார்ஜ் பண்ணுறான்னா இட் இஸ் அ வேல்யூபிள்னு அவன் கன்சிடர் பண்ணி அவங்க அதை வாங்குவாங்க. ஓகேவா? 4th சாப்டர் என்ன அப்படின்னா ப்ரைஸிங் அண்ட் மணி ஃப்ளோ. ஓகேவா? அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் வில் யூ சார்ஜ்? நீ எவ்வளோ வந்து உன்னோட கோர்ஸுக்கு சார்ஜ் பண்ணுற? நீ இதே மாதிரி ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டு நீ எவ்வளோ பணம் கட்ட வில்லிங்காக இருக்க? உன் பேக்கெட்லேருந்து எவ்வளோ பணம் நீ வந்து அந்த மாதிரியான கோர்ஸ்க்கு நீ வந்து கொடுக்கறதுக்கு வில்லிங்காக இருக்கோ அந்த அமௌண்ட்டை தான் நீ வந்து உன்னோட கோர்ஸ்க்கு நீ சார்ஜ் பண்ணணும். நீ ப்ரைஸ் அதிகமாக வச்சாலும் மாட்டிப்ப, ப்ரைஸ் கம்மியாக வச்சாலும் பாரு. உன்னால் அஃபோர்ட் பண்ணக்கூடிய ப்ரைஸை உன்னோட கோர்ஸ்க்கு நீ ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் பீப்புள் வில் என்ரோல் லாட் ஆஃப் டைம். முன்ன மாதிரியான பீப்புள்ஸ் அதிகமாக என்ரோல் ஆவாங்க. ஓகேவா? ஹவு வில் யூ கெட் பெய்டு? இது வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அதாவது நீ எப்படி வந்து பேமெண்ட் வாங்கிப்ப? இந்தியா அப்படின்னா யூபே அண்ட் அப்ராட் அப்படின்னா பேபால் போய்க்கலாம். ஹவு வில் யூ மேக் மணி ஃப்ரம் திஸ் ப்ராஜெக்ட்? இந்த ஆன்லைன் கோர்ஸ் செல் பண்ணுறது மூலயமா நீ எப்படிலாம் பணம் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு உன் கோர்ஸ் செல்லிங் மூலயமாவே நீ பணம் வாங்கிக்கலாம். தென் பிராண்ட் டீல்ஸ். இன்கேஸ் நீ ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர்ட்டு வந்து நீ வந்து சம் அமௌண்ட் நீங்கள் வாங்கிக்கலாம். தென் அஃபிலியேட் லிங்க், லைக் நீ யூஸ் பண்ணுற மைக்ஸு, கேமரா, இதெல்லாம் நீ என்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறியோ அதை வச்சு நீ வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாமே அஃபிலியேட் லிங்க்ஸ். ஸோ 5th சாப்டர், மார்க்கெட்டிங் விசிபிலிட்டி. வில் கஸ்டமர்ஸ் லேர்ன் அபவுட் பிஸ்னஸ்? உன்னோட கஸ்டமர்ஸு உன்னோட பிஸ்னஸை பற்றி எப்படி லேர்ன் பண்ணிப்பாங்க? நீ வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் வீடியோஸ் கண்டென்ட்டாக போகணும். அதாவது சின்ன சின்ன கிளிப்ஸாக நீ எதுக்கு வந்து இந்த கோர்ஸை செல் பண்ணுற, ஆர் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு, ஆர் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் அதை ஷேர் பண்ணுறது, ஆர் பப்ளிக் சேனலில் ஷேர் பண்ணுறது, ஆர் யூடியூப் வீடியோவில் ஷேர் பண்ணுறது. இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கோ இது எல்லாத்து மூலியமாகவும் உன்னோட கோர்ஸை பற்றின வை யூ ஹாவ் டு ஜாயின், ஏன் வந்து கஸ்டமர்ஸ் வந்து உன்னோட பிஸ்னஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான ரீசனை நீ கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அண்ட் தென் நீ போடக்கூடிய கோர்ஸ் வந்து SEO சர்ச் கண்டென்ட்டாக இருக்கணும். அதாவது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனில் இருக்கணும். நீ செல் பண்ணக்கூடிய கண்டென்ட் வந்து சர்ச்சபிள் கண்டென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எனி டைம் நீ சர்ச் பண்ணுறது மூலயமாவே நீ இந்த மாதிரி ஒரு பையன் கோர்ஸ் செல் பண்ணுறான் அப்படின்றது அவனுக்கே தெரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேவா? இஸ் இட் வேர்ட் ஆஃப் மவுத் செல்லிங் கான்செப்ட் ஆர் கூகுள் ஆர் பிளாகிங்? இது வந்து வேர்ட் ஆஃப் மவுத் மூலயமா நான் செல் பண்ணணுமா, கூகுள் பண்ணுறது மூலயமா பிளாகிங் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்னோட ஆன்சர் என்ன அப்படின்னா 3மே நீ பண்ணணும். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் பண்ணாதான் உனக்கு வந்து இது எல்லாத்தையும் தாண்டி வேர்ட் ஆஃப் மவுத்து தான் வந்து பெட்டராக இருக்கும். மார்க்கெட்டிங்லேயே பெஸ்ட்டு வந்து வேர்ட் ஆஃப் மவுத்து தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி போகும்போது ஒருத்தன் உன்னோட கோர்ஸை என்ரோல் பண்ணிட்டானா அதில் நீ வேல்யூ அதிகமாக கொடுத்தா தான் அவன் இன்னொருத்தனை கை கூட்டிகிட்டு வருவான். மச்சான் நான் இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ண சூப்பராக இருக்குது, நீயும் ஜாயின் பண்ணுறா அப்படின்னு சொல்லுவான். ஸோ இந்த மாதிரி போகிறதா நமக்கு ஈஸியாக இருக்கும். வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணுறது மூலயமா என்ன அப்படின்னா உங்களோட கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த வேர்ட் ஆஃப் மவுத் ஈஸியாக நடக்கும். ஃபைனல் சாப்டர் என்ன அப்படின்னா பிளானிங் லான்ச். உங்களோட ப்ராடக்டை லான்ச் பண்ணுறது. பில்ட் அர்ஜென்சி அப்படின்னு சொல்கிறாங்க. பில்ட் அர்ஜென்சி அப்படின்னா ஃபர்ஸ்ட் 100 ஃப்ரீ லைவ் மென்டர்ஷிப். அதாவது முதல்ல ஜாயின் பண்ணுற 100 பேருக்கு லைவ் மென்டர்ஷிப் ஃப்ரீயாக கொடுப்பார் அவர். லைக் நீங்கள் அந்த கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற அந்த 100 மெம்பர்ஸ்க்கு உங்களுக்கு அந்த ஃப்ரீ மென்டர்ஷிப் கிடைக்குன்னு ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல 100 சேல்ஸ் உங்களுக்கு நடந்துருச்சு இல்லையா? ஹவு மெனி சேல்ஸ் டு யூ வாண்ட் டு see? அதாவது எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் உங்களுக்கு விற்கணும்னு ஆசைப்பட்றீங்க. இந்த ஆன்லைன் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் அதுக்கு எஃபோர்ட் போட்டால் போடும். இட் கேன் செல் பி அ
மல்டிபிள் டைம்ஸ், அதாவது ஒன்ஸ் நான் எஃபர்ட் போட்டு ஒரு கோர்ஸை நான் கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன், இவ்வளோ தான் சார்ஜ் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோர்ஸோட வேல்யூ 20,000 rupees நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் ஒரு 10 to 20 days ஆர் ஒரு 10 days நீங்கள் எஃபோர்ட் போட்டு அந்த கம்ப்ளீட் கோர்ஸை வந்து கிரியேட் பண்ணி ஆன்லைனில் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 20,000க்கு மல்டிபிள் டைம்ஸ் யார் வேணால் அந்த கோர்ஸை வாங்கி என்ரோல் பண்ணி படிக்கலாம். ஸோ இட் இஸ் அன் அசட், நாட் அ லைபிலிட்டி. ஓகே, ஸோ அதுக்குள்ள நீங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டென்ட் ஓரியன்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். என்ன கோர்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க, அதில் என்னென்ன வேல்யூலாம் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த புக்கை எந்த மாதிரியான மைண்ட் செட் உள்ள பீப்புள்ஸ் படிக்கலாம் அப்படின்னா, தேர் இஸ் நோ எக்ஸ்கியூஸ், ஜஸ்ட் ஸ்டார்ட். அந்த மாதிரியான பீப்புள்ஸ், அதாவது எக்ஸ்கியூஸே இருக்கக்கூடாது. நீங்கள் இந்த புக்கை படித்தா ஜஸ்ட் உங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேவா? அண்டு இப்போ நான் சொல்லிட்டு வந்த கொஷின்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய கொட்டேஷன்ஸ் இந்த புக்கில் வந்து நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இன்கன்திங் புக் கிளப்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரியான இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் புக் ரிவ்யூவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் சிவனேஷ்.